நம்ம இப்போ ட்ரேட் பிளான் பார்க்க போறோம். நம்ம ஐசிடி கான்செப்டை மொத்தமா எப்படி யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து செகண்ட் வீக் ஆஃப் த செப்டம்பர் இருந்து பார்க்க போறோம். கரெக்டா 9ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஜிபிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூரோஎஸ்டி பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டு நம்மளுக்கு 6th ஃப்ரைடே அப்போ எப்படி முடிஞ்சது? ஒரு இஆர்எல் கலெக்ட் ஆயிருந்தது, இந்த ஐ. ஓகேங்களா, இந்த ஐ வந்து கலெக்ட் ஆயிருந்தது. ஸோ நம்மளோட டார்கெட் மார்க்கெட் வந்து பொறுமையா இஆர்எல் கலெக்ட் ஆகிட்ட பிறகு எப்போ செல் ஸ்ட்ரக்சர் மாறுதோ அப்போத்துல இருந்து நம்ம கீழே செல்லுக்கு எய்ம் பண்ணுவோம். எவ்வளவு தூரம்னா ஒரு ஐஆர்எல் வரைக்கும் எய்ம் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்க அந்த ஐஆர்எல்ன்றது டிஸ்கவுண்ட் இருக்க ஐஆர்எல் வரைக்கும் எய்ம் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்பனா இது வரைக்கும் வரும். ஆனா மார்க்கெட் அது நடுவில் இங்கேயும் ஒரு ஐஆர்எல் இருக்கு, இங்கேயும் ஒரு ஐஆர்எல் இருக்கு. ஸோ ஒரு ஐஆர்எலா கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த இடத்துல இந்த ஐஆர்எல். ஓகேங்களா, இந்த ஐஆர்எல் ஃபுல்லா ரீபேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஐஆர்எலுக்கும் மார்க்கெட்டு திட்டத்தட்ட உள்ள நல்லா வந்தாச்சு. இது எப்படி பார்க்கணும்னா நீங்க அந்த பாக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த அளவு வந்து உங்களுக்கு இந்த ஐஆர்எல் டேப் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு ஐஆர்எலா டார்கெட் பண்ணுங்க. மொத்தமா அப்படியே இந்த ஐஆர்எலுக்கு வரணும்னா டார்கெட் பண்ணாதீங்க, அது தப்பாயிடும். இப்போ மார்க்கெட் எங்க வரப்போகுதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4 hour டைம் ஃப்ரேம் போங்க. ஏன் வரப்போகுதுன்றத கன்ஃபர்மேஷனோட சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கோடு என்னது? இது வந்து 1 டேல ஐஆர்எல் தாண்டி மார்க்கெட் மேல போயாச்சு. எப்போ திரும்புதுன்னு நீங்க தெளிவா பாருங்க. மார்க்கெட் இங்கேயே, அதாவது நம்ம இப்ப பார்க்க போறது செகண்ட் வீக் ஆஃப் த செப்டம்பர் 9ஆம் தேதியில என்ன பார்க்க போறோம். ஆனா பாஸ்ட் மார்க்கெட்டை கொஞ்சம் புரிய வச்சாதான். நீங்க பாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். இங்க இருந்தே டவுன்ஃபால் வந்து உங்களுக்கு கரெக்டா பிரேக்கர்ல இருந்தே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து கேண்டில் பிரேக் பண்றானுங்க. ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிட்டு அங்க இருந்து உங்களுக்கு பிரேக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் ஸ்டார்ட். அப்படியே கீழே வந்துட்டு மார்க்கெட்டு இந்த லோ எடுத்துட்டு, அதாவது இங்கதான் டார்கெட்டு, பட் அகைன் மேல போகுது. ஒன்னும் இல்லை, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அங்க இருக்க இந்த ஓபி நீங்க மார்க்கெட் நோட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓபியில டேப் 4 hour ஓபியில என்எஃப்பி அன்னைக்கு ஃப்ரைடே என்எஃப்பி அன்னைக்கு டேப் ஆயிடுச்சு. டேப் ஆயிட்டு மார்க்கெட்டு இறங்குது. எப்படி இறங்குது? 15 minute டைம் ஃப்ரேம்ல போய் பாருங்க. பக்காவா எம்எஸ்எஸ் வரும். ஏன்னா நம்ம தானே பார்த்தோம் எம்எஸ்எஸ் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீக் ஃபுல்லா சீக் அண்ட் டெஸ்ட்ராய் ப்ரொஃபைல் மொத்தமா மார்க்கெட் கன்சல்டேஷன்ல இருந்திருக்கா. சீக் அண்ட் டெஸ்ட்ராய் அந்த ப்ரொஃபைல் வீக்லி டெம்ப்ளேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே. என்எஃப்பி நியூஸ் ரிலீஸ், நியூஸ்ல நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். 18 மணி, 18னா ஈவினிங் 6 மணிக்கு நியூஸ் ரிலீஸ் ஆகுது. பர்ஃபெக்டா ஏஎம்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணும். எல்லாமே செமையா இருக்கு. கன்சல்டேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட்டும் சாரி, கன்சல்டேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல் அதுவும் இருக்கு. ஏஎம்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க மார்க் பண்ணுங்க. ஜஸ்ட் மார்க்கெட் மேல போய் 4 hour அந்த லைன் தான், ஓபியோட லைன் இது, டேப், தென் கீழே வந்தாச்சு. உங்களுக்கு எம்எஸ்எஸ்லாம் பக்காவா கொடுத்தாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. கரெக்டா பிடிஆரே மார்க் பண்ணுங்க. ஃபிப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா அங்கேயும் ப்ரீமியம் பார்க்க சொல்லியிருக்கேன். ஃபிப்பு போட்டு 0.5 இல்லை 0.5க்கு மேல இருக்க ப்ரீமியம் எஃப்இஜி டேப் ஆச்சா. இங்க இருந்தா நம்ம டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. ஓகேங்களா, டேப் ஆன டைம் கில் ஜோன் 8:30 மணி. எல்லாமே பக்காவா சொல்லி கொடுத்துட்டேன். ரொம்பலாம் வந்து நான் எல்லாத்தையும் போட்டுலாம் குழப்பிக்கல. ஜஸ்ட் வந்தா பார்த்தேன், மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வீக் முடிஞ்சுது ப்ரோ. அப்போ மண்டே நம்ம என்ன பண்ணணும் தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. வீக் வந்து பக்காவா இந்த மாதிரி தொட்டுட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஃப்ரைடே முடிஞ்சது இங்க வரைக்கும் இருக்கும், இந்த கேண்டில் வரைக்கும் இருக்கும். நீங்க மண்டே காலைல ஏந்து பார்க்கும்போது இந்த 6:30 மணி டு 10:30 மணி கேண்டில் நம்ம தேவையில்லை. 10:30 மணி கேண்டில் கூட பாதியில் தான் நம்ம உள்ள வருவோம். ஏன்னா நம்ம லண்டன் கில்ஸ் வந்து 11:30 மணிக்கு நம்ம உள்ள வருவோம் பார்த்துருப்போம் மார்ச் டு நவம்பர்ல. இப்போ நோட் பண்ணீங்கன்னா எஃப்இஜியை தொட்டிருப்பான். இங்க பாருங்க, இந்த 4 hour எஃப்இஜி இங்க இருக்குல்ல, அதை தொட்டிருப்பான். காலங்கத்தாலே தொட்டிருக்கானா 6:30 மணிக்கு தொட்டுட்டு தான் கீழே ஸ்டார்ட் ஆகிறான். ஸோ வேலை முடிஞ்சுது. இது வரைக்கும் டார்கெட்டு எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து கரெக்டா மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோவா பிடிச்சிட்டு வரேன். 15 minute டைம் ஃப்ரேம் நான் உள்ள போறேன். 15 minute டைம் ஃப்ரேம் உள்ள போனோம்னா இதுதான் மார்னிங்கே தொட்டது. ஒரு அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆயின்னு இருக்கு. ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது 11:30 மணிக்கு இங்க வருவீங்க. நான் உங்களுக்கு டிஸ்கார்ட்ல அப்டேட் கொடுத்தது எனக்கு இங்க இருந்து மார்க்கெட் இப்படி மேல போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரும்னு பார்த்தேன். இந்த எஃப்இஜி இந்த பிரேக்கர் தொட்டுட்டு இங்க இருந்து இப்படி வரும்னு பார்த்தேன். ஆஹா, நம்ம நினைச்சது நடக்கல. அப்படியே டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். அப்படியே டவுன்ஃபால் ஆயிட்ட பிறகு நான் எதிர்பார்த்தது இந்த எஃப்இஜி எனக்கு பிரீமியம்ல வருதா, அட்லீஸ்ட் அது வந்து 0.5 ஆகுது இருக்கக்கூடிய ஜோன் ஆண்ட போகுதான்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் போட்டு பாருங்க. அந்த பிடிஆரே
ஓரளவுக்கு இங்க எஃப்இஜி வருது. ஸோ நான் அங்கேருந்து மார்க் பண்ற எஃப்இஜியை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. சரிங்களா? அதாவது இந்த லோ மொத்தமா காலி பண்ணியாச்சு. இதை காலி பண்ணிட்டு இந்த பிரேக்கர் வரல, எஃப்இஜி டேப் ஆகிட்டு இங்க இறங்கிருது. சரிங்களா? ஸோ இந்த எஃப்இஜி டேப் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 1.25. இங்கே நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். எவ்வளவு ரிஸ்க் ரிவார்டு போகுதுன்னா, இங்க லெஃப்ட் சைட்ல வந்துட்டு எய்ம் வைங்க. அதாவது ஈக்குவல் லோ கண்டுபிடிக்கணும்ல. டார்கெட் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. இது வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஏன்னா அதுதான் சொன்னேன், 4 ஹவர்ல டார்கெட் பண்ற ஏரியா. அதனால தெரியுதுங்களா? சாரி, இங்க இருந்து தொட்டுட்டு இந்த லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, ஈக்குவல் லோ தான் டார்கெட் பண்றேன். நான் ஒன்றும் 15 மினிட் அப்படியே பிளைண்ட் எல்லாம் பண்ணி இல்லை. சரிங்களா? ஸோ அதை டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குது. மண்டேவே நல்ல ட்ரேடு, பயங்கரமான ட்ரேடு. நான் டிஸ்கார்ட்ல கொடுத்த அப்டேட் ரெக்கார்டிங்ல காமிக்க முடியாது, நீங்க பாருங்க. டிஸ்கார்ட்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஏன்னா டைமிங் லென்த்தா எழுத்துரும். அதனால பாருங்க. இது வரைக்கும் எஸ்எல் வைங்க. தென் இது வரைக்கும் உங்களோட டிபி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1:2.4, 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட், 2.4 ப்ராஃபிட். ஓகேங்களா? இன்னும் தெளிவாக சொன்னோம்னா, இப்போ $1000 எஸ்எல், 2.4னா $2400 ப்ராஃபிட். கரெக்டா உங்களோட டைமிங் 1 மணிக்கு டேப் ஆயிருக்கு என்ட்ரி. அதுக்கப்புறம் முடிஞ்சது 3:45. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. 1 மணிக்கு டேப் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அப்படியே ஃபாலோ ஆன் பண்ணி நியூயார்க் வந்தீங்கன்னா கூட ஆல்ரெடி ரியாக்டட் எஃப்இஜில கில் ஜோன் வரும்போது தூக்கிட்டு ரியாக்ட் ஆயிருப்பான். இங்க பாருங்க, இது வந்து நல்ல அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல திருப்பி இது என்ட்ரி. ஓகேங்களா? இந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா 2.25 தொட்டாச்சு. வேணும்ன்றவங்க அப்ப திருப்பி என்ட்ரி போடலாம். அந்த எஃப்இஜியை திருப்பி கில் ஜோன் ஈவினிங் வரும்போது தூக்கியிருக்கான் 7.15க்கு. தூக்கிட்டு அங்கிருந்து இறங்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் போட முடியும் உங்களால ரீஎன்ட்ரி. இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் அகைன் நீங்க வந்து நீங்க மார்க்கெட்டை பிடிக்கலாம் தாராளமா. இந்த ஃபால இந்த லோ வரைக்கும் நீங்க வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதை போடலாம். எல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு போதுமானது தான். அதுக்கும் ஃபிப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிப்பு கரெக்டாக வேலை செய்யும். இது வரைக்கும் லோ வரும் உங்களுக்கு. 0.5ல அந்த பிடிஆர்ஏவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் தொட்டிருக்கு. ஓகே தான், அது எஃப்இஜி ரியாக்ட் ஆகிட்டு அங்கே மார்க்கெட் இறங்குது. ஸோ இது மண்டே என்ட்ரி ப்ரோ. இது அவ்வளோதான். நான் இங்கே எஸ்எம்டி அது இதுன்னு எதுவுமே பார்க்கல. ஏன்னா அப்படியே கூட பண்ண முடியும். எஸ்எம்டின்றது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல ஓவர் ஹைப் பண்ணிட்டானுங்க. அப்படியே எஸ்எம்டிலாம் ட்ரேடே பண்ண மாட்டேன், எஸ்எம்டினா தெய்வம் மார்க்கெட்டுக்குன்ற மாதிரி பண்ணிட்டானுங்க. அப்படிலாம் இல்லை, நார்மலாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அகைன் ஒரு 4 ப்ரோ ஒரு டவுட் சொல்லுங்க ப்ரோ. இப்ப அதே எஃப்ஐஜில செகண்ட் டைம் டேப் ஆயிட்டு தானே அந்த என்ட்ரி சொன்னீங்க, செகண்ட் என்ட்ரி? ஆமா. அது மாதிரி இப்ப மிட்டிகேட் ஆன எஃப்ஐஜில திரும்ப என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏன்னா அங்க வந்து மேனிபுலேஷன் கணக்கு எப்படி ஆகும்னா, உங்களுக்கு கில்சோன் இருக்கும்போது தூக்குவான் கரெக்டா. அதனால நம்புறேன். பிரைஸ் அண்ட் டைம் நம்ம ட்ரேட் பண்றோம்ல, பிரைஸை மட்டும் ட்ரேட் பண்ணல. இப்ப இந்த எஃப்இஜி இருக்கு, உங்களுக்கு பக்காவா இன்ஜினியர் லிக்விடிட்டி இருக்கா? இன்ஜினியர் லிக்விடிட்டியா இருக்கு, அதையும் பார்க்கணும். நீங்க இங்க எடுக்கிறீங்க. நான் அதான் சொன்னேன் ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் இதெல்லாம் புரியும். தென் இது ரிஸ்கி தான், நான் இல்லைன்னே சொல்லல. அதனால உங்களுக்கு இங்க ஒரு ட்ரேட் கிடைச்சிருச்சு, நீங்க விட்டுறலாம். நான் எப்படி சொல்றேன்னா, நான் இதை வந்து அதிகமா நோட் பண்ணியிருக்கேன். நியூயார்க் வரும்போது இந்த மாதிரி தூக்குறான். 10ல 7 வாட்டி 8 வாட்டி இந்த மாதிரி நடக்குது. வந்து ஓகே, டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு சைடு போயிடும். அதனாலதான் ப்ரோ. ஏன்னா ஐயர் டைம் ஃப்ரேம்ல நான் பக்காவா இருக்கு, அதை மட்டும் எனக்கு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னோட டிஓஎல் இன்னும் வெயிட்டிங். ஐயர் டைம் ஃப்ரேம்ல இங்க இருக்குது என்னோட டிஓஎல் இன்னும் வெயிட்டிங். ஸோ நான் இதை பக்காவா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எல்லாமே போட்டு பார்த்துட்டு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எல்லாமே நான் பக்காவா பார்த்துட்டேன். இன்ஜினியரிங் லிக்விடிட்டி எல்லாமே ஓகே, டைம் அண்ட் பிரைஸ்லாம் ஓகே. என்ன அது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீஜ் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பிளஸ் அது ஓபி இருக்கு இங்க, இந்த கேண்டில் ஓபி. ஸோ ஓகே, ரிஸ்கி தான் ப்ரோ, நான் இல்லைன்னே சொல்லல. பண்ணுங்க. பேக் டெஸ்ட் தான் ப்ரோ, எல்லாமே பேக் டெஸ்ட் தான். நீங்க பேக் டெஸ்ட் இப்போ நான் பண்ணதுனால நான் தைரியமா சொல்றேன். நான் பேக் டெஸ்ட் பண்ணா நான் சொல்ல முடியாது, எனக்கும் புரியாம கம்மன் விட்டு போயிடும், உங்க எக்ஸ்பிளனேஷன் இருந்திருக்காது. பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி முடிஞ்ச உடனே நீங்க ஒரு 1 டே போங்க. ஜஸ்ட் அந்த ஒரு 1 டே கேண்டில எப்பவுமே நோட் பண்ணி பாருங்க, பார்க்காம இருக்காதீங்க. எதுக்குன்னா ஐஆர்எல் கிடைக்கலாம்ல, அதனால சொல்றேன் நான். ஏன்னா அப்போ 1 டே கேண்டில் போகாம இருந்தீங்கன்னா ஐஆர்எல் கிடைக்காம போயிடும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு முடிஞ்ச கேண்டில் மண்டே இப்படி முடிஞ்சிருக்கு, பக்காவா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப ஐஆர்எல் அப்பதான் என்ட்ரு ஆகுறீங்க. உடனே இந்த ஐஆர்எல் பை ஆகாமலாம் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது பிரீமியம் ஐஆர்எல், அங்க இருந்து பை ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லா பைல இருக்கு. ரேட் கட் எஃப்ஓஎம்சியும் வந்து ஆக போகுதுன்றதுனால மார்க்கெட் பைல ட்ரெண்ட் பண்ணுவானுங்க, பாத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க அடுத்த நாள் போங்க, உங்க வேலையை பாருங்க. உங்க வேலையை என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு என்ன பிடிஆர்எஸ் ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ஃபாலோ பண்ணுதோ
அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா நீங்க யோசிக்க தேவையில்ல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 ஹவர் மார்க்கெட் தொடுது ப்ரோ. இது வந்து மண்டே 2:30 மணி, மண்டே 6:30 மணி, மண்டே நைட்டு 22:30. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இங்க ஒரு 4 ஹவர்ல எஃப்இஜி இருக்கு. இந்த 4 ஹவர் எஃப்இஜியை தான் டியூஸ்டே தொட்டுட்டு வெனஸ்டே தொட்டுட்டு அத்தனை வாட்டி இறக்குறானுங்க. இப்போ இது நிறைய பேர் கிளாஸ் எடுக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு எஃப்இஜியை ஒரு பீடியரை எப்போ வேணாலும் தொட்டுட்டு எத்தனை வாட்டி வேணாலும் இறங்கலாம், ரியாக்ட் ஆகலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா 15 மினிட்ல போய் பார்க்கணும். பல வாட்டி இது பார்த்துருப்போம். ஓகேங்களா? அப்போ 15 மினிட்ல பார்க்கணுன்றத எப்படி பார்க்கலாம் நான் இங்க காமிக்கிறேன். ஏன்னா அங்க என்ட்ரிஸ் இருந்தது, ஜிபிபிஎஸ்ல இருந்தது. டேரக்டா 15 மினிட் வந்துட்டேன். ஏஷியன் செஷனு நீங்க எப்பவும் போல அந்த 9:30 டிடிஓ மார்க் பண்ணுங்க, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே மார்க் பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா ஏஷியன் செஷன். உங்களுக்கு ஏஷியன் செஷனே வந்து நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது வரைக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லா உங்களுக்கு கன்சல்டேஷன், இந்த ஜோன் ஃபுல்லா கன்சல்டேஷனா வரும். வெளியே போறான், வெளியே போறது மேனிபுலேஷன். ஓகேங்களா? எப்படி மேனிபுலேஷன்? மேல இருக்குது 4 ஹவர் எஃப்இஜி, எனக்கு மார்க்கெட் செல் ஆகணும், பை ஆகி செல் ஆக போகுது. ஓகேங்களா? மேனிபுலேஷன் மேல போயாச்சு. அங்க போயிட்டு மேனிபுலேஷன்ல எனக்கு என்ட்ரி கரெக்டா கீழே வருது, வந்து எனக்கு எஃப்இஜி தருது. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, இந்த எஃப்இஜியை நான் வந்து மார்க் பண்றேன். என்ன கொஞ்சம் பெரிய என்ட்ரி, ஏன்னா எஃப்இஜி டேப் பண்ணது எக்ஸாக்டா 3 மணிக்கு. அவ்வளவு நேரம் உட்காந்து பாத்துருந்தோம். இதுக்குதான் சொல்றது 3 மணி வரைக்கும் மார்க்கெட் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துல. அப்புறம் என்ட்ரி கிடைக்கலாம் நம்ம யோசிச்சு ஒரு யோசனமும் கிடையாது. 3 மணிக்கு என்ட்ரி போட்டீங்கன்னா ரீச் ஆகிறது ஆயிடுச்சு ப்ரோ. கம்பல்சரி 7:30 வரைக்கும் ஆயிடுச்சு. நான் இல்லைன்னே சொல்ல, இந்த லோ வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க, வேணான்னு சொல்ல. எப்படி ப்ரோ இது ரொம்ப கன்ஃபர்மேஷனா சொல்றீங்கன்னா 4 ஹவர் எஃப்இஜி டேப் ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் டைம். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலைஸ் ஆன எல்லா பிஎஸ்லும் கனெக்டடா, இந்த எல்லா பிஎஸ்லயும் கனெக்ட் பண்ணிட்டான். இங்க கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு கம்பல்சரி இந்த எஸ்எஸ்எல் டார்கெட்டா வந்துடும். 4 ஹவர் எஃப்இஜி எனக்கு ஒர்க் வந்து அகைன் இங்க ரீகன்ஃபர்மேஷன்ல எனக்கு இங்க எஃப்இஜி கிடைக்குது. நான் என்ட்ரி எடுக்கிறேன். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாருங்க. இது வரைக்கும் பாருங்க, இந்த லோ வரைக்குமே நீங்க வைங்க. 1:2.2. ஓகேங்களா? நல்ல ரிஸ்க் ரிவார்ட். இது வந்து டியூஸ்டே என்ட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பை போனதுலாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம், வேலையை முடிச்சோம். கரெக்டா நீங்க என்ட்ரி 3 மணிக்கு, எக்ஸிட் ஆகிறது 7:15. லண்டன் டு நியூயார்க் ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஒன் டே டைம் ஃப்ரேம் போயிட்டு பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. டியூஸ்டே பாத்தீங்கன்னா ஓரளவு இண்டெசிசிவ் கேன்ல முடிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே அதை பார்த்தா பயம் தான் இருக்கும். ஏன்னா ஐஆர்எல் டேப்டு இங்க இருந்து திருப்பி மேல போலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நோ ப்ராப்ளம், அதை ஒன் டேல பார்த்தலாம் பிரோஜனம் இல்லை. திருப்பி 4 ஹவர் வந்துருங்க. 4 ஹவர் வந்தீங்கன்னா நைட்ல என்ன இருக்கு, 22, 2, 6, 6 டு 10 கேண்டில் திருப்பி அந்த 4 ஹவர் எஃப்இஜியை போய் டேப் பண்றானுங்க. சரி, அகைன் 10 மணி கேண்டில் அங்கேயே டேப் பண்றானுங்க. ஓகே, இப்போ அது இன்வேலிட் ஆக போகுதுன்னா எனக்கு பை சைடு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு ஒரு பிரேக்கர்ல எஃப்இஜில திருப்பி ரீஎன்ட்ரி எடுப்பேன். இல்லையா செல் சைட்ல. ஓகே, இப்போ எங்க என்ன ஆயிருக்கு, 9:30 கேண்டில் எடுத்துக்கோங்க. 9:30 கேண்டில் எடுத்தீங்கன்னா இங்க இருக்கும். இதை சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சின்னதா ஒரு கன்சல்டேஷன், சின்ன கன்சல்டேஷன், ரொம்ப சின்ன கன்சல்டேஷன், ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது மட்டும் சின்ன கன்சல்டேஷன். மார்க்கெட் வந்து இங்க இருந்து வெளியே போகுது, வெளியே போயிட்டு இங்க இருந்து இறங்குது. ஸோ நீங்க நல்லா பாருங்க, அது எம்எஸ்எஸ். இது இங்க இருக்கக்கூடிய எல்லா பிஎஸ்லையும் கனெக்டடு. இது அது இல்லாம இது ஐ, இது லோ. இந்த ஐ எடுத்து 4 ஹவர் எஃப்இஜி தொட்டு செல்லு இந்த லோ எடுக்குது. ஓகேங்களா? தெளிவா நான் மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஐ எடுக்கிறான். என்ன எனக்கு அந்த ஐ எடுத்ததை காட்டிலும் இது மொத்தமா எடுக்கிறான். அதனால நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அந்த ஐ தென் இந்த லோ கலெக்டட் ஆயிட்டு மார்க்கெட் டவுன்ஃபால். அகைன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு அங்கேயே நின்றுட்டு தான் ப்ரோ இருக்கு. எதுவுமே அவள் அங்கேயே நின்றுட்டு தான் இருக்கு. இது வந்து லண்டன்ற நியூயார்க் டிலேடு ப்ரொட்ராக்ஷன். ஏன்னா நியூயார்க் நியூஸ் வந்து பாருங்க 6 மணிக்கு அப்படியே இறக்கிட்டானுங்க. இந்த மேல வந்து எதுவுமே அவன் போய் எடுக்கல. ஓகேங்களா? ஜஸ்ட் இது மட்டும் தான் போயிட்டு எடுத்திருக்கு. அது லண்டன்ல எடுத்தாச்சு. லண்டன்ற நியூயார்க் டிலேடு ப்ரொட்ராக்ஷன்னா அந்த லண்டன் மார்க்கெட் முடிஞ்ச அந்த லஞ்ச் டைமுக்கு டு இந்த ப்ரீ மார்க்கெட் நியூயார்க் ஓப்பன் வரைக்கும் நம்ம பார்ப்போம். கரெக்டா இறக்கிட்டானுங்க. இறக்கி எனக்கு இந்த எஸ்எஸ்எல் எல்லாமே கரெக்டட். தென் உங்களுக்கு அந்த எஃப்இஜி இருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். எஃப்இஜி இருக்குங்களா? இந்த எஃப்இஜில என்ட்ரி போடுங்க. ஏன்னா 5 மினிட்ல பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் ஆயிருக்கான்னு வேணா பார்க்கலாம். வாங்க.
5 மினிட்ல கொஞ்சம் இங்க மேல ஏற்றி இது இருக்கும். இதை வந்து நீங்க என்ட்ரியா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஐஆர்எல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஐஆர்எல் நம்ம ஓரளவு டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஐஆர்எல் டார்கெட் வச்சிருங்க. இங்க வந்து எஸ்எல் வைங்க. இதெல்லாம் ஈக்குவலா இருக்கு கொஞ்சம், ஏன்னா டிலேடு ப்ரொட்ராக்ஷன் தெளிவா காமிக்குது பாத்தீங்களா. இல்லைன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி இருந்தாலே ஒரு மேனிபுலேஷன் மேல போயிட்டு வரட்டும்னு உட்காந்து இருப்போம். ஆனா அந்த மேனிபுலேஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாமே பக்காவா நடந்துரும். ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் எம்எஸ்எஸ் எஃப்இஜி பீரியட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது பேர் தான் டிலேடு ப்ரொட்ராக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. தென் நீங்க டார்கெட் இது வரைக்கும் பண்ணுங்க. ஒரு 1:2.8. ஓகே, 1:2.8 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் ஆயிருக்கு இங்க மார்க்கெட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைமிங்ஸ்ல ட்ரிகர் ஆனது 6:40 ப்ரோ கில் ஜோன். உங்களுக்கு ஹிட் ஆனது 8 மணி. ஓகேங்களா? ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல இன்னொரு என்ட்ரி. இது வெனஸ்டே. நெக்ஸ்ட் அந்த ஒன் டே கேண்டில் எடுத்து பாருங்க எந்த மாதிரி மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு டவுன்ஃபால் கொடுத்து திருப்பி அங்கிருந்து அந்த ஐஆர்எல் இருந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ நான் கொஞ்சமாவது உஷாரா இருக்கணும். 2 நாளா மார்க்கெட் ஒரு ஐஆர்எல் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, இருந்தாலும் டவுன்ஃபாலை தான் ஃபாலோ பண்றானுங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. ஓகே, ஒரு 4 ஹவர் போறோம், ரியாக்ஷனோட முடிஞ்சிருக்கு. நைட் எல்லாம் மார்க்கெட் எப்படி தான் இருந்திருக்கு, 6:30, மறுநாள் 10 to 12. அப்ப லண்டனும் கேவலமா இருந்திருக்கு. ஆனா அது அப்ப தெரிஞ்சிருக்காது. பேக் டெஸ்ட்ன்றதுனால ஈஸியா சொல்லிடுறேன்னு நினைக்கலாம். நீங்க பார்க்கலாம், வாங்க உள்ள வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் இருந்தாலே போயிட்டு ஏஎம்டி பேட்டர்ன் போட்டுருங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் தான். ஆனா இப்போதைக்கு இந்த ஐஆர்எல் ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு சிம்பிளான விஷயம், கவுண்டர் ட்ரெண்ட் போக போறீங்களா இல்ல ப்ரோ ட்ரெண்ட் போக போறீங்களா, இந்த இடத்துல குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், எந்த பக்கம் எம்எஸ்எஸ் வந்து வச்சுட்டு கில் ஜோன்ல டேப் பண்ணோ அப்போ போயிடுங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இது ஃபுல்லா கன்சல்டேஷன் ப்ரோ. ஓகேங்களா? டிலேடு ப்ரொட்ராக்ஷன் நடக்குதுன்னு தெளிவா தெரியுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லோ இதெல்லாம் தூக்கல, ஈக்குவல் லோஸை தூக்கல. தெளிவா லண்டன் வந்து டிலேடு ப்ரொட்ராக்ஷன் பண்றான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்படிதான் இருந்திருக்கும். நீங்க இப்படிதான் மார்க் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? இப்படி மார்க் பண்ணிருப்பீங்க. இந்த ஐய தூக்குறான் 3:45. அப்ப லண்டன்ல எதுவுமே பண்ண முடியாது. தூக்கிட்டு உள்ள வருது 5:15. இது வந்து டைனி எஃப்இஜி, இது ஓபி. உங்களுக்கு அந்த ஆர்டர் ஃப்ளோ நான் பிடிக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா டிலேடு ப்ரொடக்ஷன் தெரிஞ்சு போச்சு, அதனால இங்க தான் நீங்க பிடிக்கணும். இது ஓபி. உங்களுக்கு நியூஸ் வந்து டர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்திருக்கும், பிபிஐ வேற வந்திருக்கும். ஏன்னா இது வந்து சிபிஐ வெனஸ்டே, அதனால உங்களுக்கு இங்க பிபிஐ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். வந்து அகைன் மேல போறானுங்க. எனக்கு இங்க எதுவுமே தெரியல. ஆனா எம்எஸ்எஸ் மட்டும் ஆகுது. ஐஆர்ஐ மட்டும் போயிட்டே இருக்கு மார்க்கெட் பக்காவா. சரிங்களா? இப்படி போயிட்டே இருக்கும் போது எதுவுமே தெரியல. சிம்பிள் ஐ உடைக்கும் போது பிரேக்கர் இருப்பான், அவ்வளவுதான். இந்த பிரேக்கரை நீங்க எடுங்க. ஓகேங்களா? இந்த பிரேக்கர் வந்து கொஞ்சம் எஸ்எல் மட்டும் மாத்தி வைக்கணும், ஏன்னா கன்சாலிடேஷன் பிரேக்கரா இருக்கு. ஸோ கொஞ்சம் எஸ்எல் வந்து லைட்டா கீழே இறக்கி இங்க போல வச்சுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க என்ட்ரி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து கேண்டில் க்ளோஸ் ஆன இடம். இந்த ஐஏ வந்து இந்த கேண்டிலோட க்ளோஸ் ஆயிட்டு வந்து டேப் ஆகுது. ஓகே, ஸோ இங்க வந்து நீங்க என்ட்ரி பாக்குறீங்க. டைம் வந்து ஒரு 7 மணி. பர்ஃபெக்டா மேக்ரோ சத்தது உதவி பண்ணுதுன்னு அர்த்தம். இங்க வச்சீங்கன்னா டைட் எஸ்எல் $63. நான் லூஸ் எஸ்எல் வைக்கிறேன், ஒரு $80 கிட்ட வரும். ஓகேங்களா? இங்க இருந்து டார்கெட் எங்க ப்ரோ பண்ணணும்னா சிம்பிள், நான் சொன்னல இந்த டிலேடு ப்ரொட்ராக்ஷன் நடந்தாலே அந்த லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் டார்கெட் பண்றதுக்கு பயங்கரமா வாய்ப்பு இருக்குன்னு. அதனாலதான். ஸோ இதை எடுத்துன்னு போயிட்டு வைங்க வச்சிங்கன்னா திட்டத்திட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 1:5.4. ஓகேங்களா? எப்போ ப்ரோ ரீச் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நைட்டு 11:15 வரையும் ஆகுது ப்ரோ. 9:30 மணி வரையும் மார்க்கெட் பாருங்க சொல்லியிருக்கேன். ஒரு சைக்காலஜிக்கல் லெவலா ஒரு 1:3 வந்து கூட நீங்க மூடி இருக்கலாம் ட்ரேடு வேணும்னா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வேணும்னு பாத்தீங்கன்னா 1:3 ஹிட் ஆயிட்டான். எப்போ ஹிட் ஆச்சு 1:3? கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 8:15 வரும்போதே 1:3 ஹிட். வேணா நீங்க அங்க கூட பார்சல் புக் பண்ணிட்டு ஓட விட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ஸ்டே கொடுத்த ட்ரேடு. நெக்ஸ்ட் ஒரு ஒன் டே கேண்டில் எடுத்துட்டு போங்க, எப்படி மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். பயங்கரமா அந்த ஐஆர்ல ரியாக்ட் பண்ணி தேர்ஸ்டே மேல தூக்கிட்டானா ப்ரோ. ஓகேங்களா? தூக்கிட்டு நின்றுட்டாங்க பைல. நெக்ஸ்ட் ஒரு 4 ஹவர் போயிட்டு பாருங்க, பைல தான் போயிருக்கு.
நம்ம மார்க்கெட் பைக் மாறிச்சுன்னு சொல்லல. ஏன்னா இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா திருப்பி இந்த ஓபி எஃப்ஜி ஆக்ட் ஆயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. அது நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். எதனால இந்த மாதிரிலாம் மொக்கே ஆகிட்டு இருக்குன்னா, சிம்பிளான விஷயம். என்எஃபியும் ஒர்த்தா எதுவும் பண்ணல, சிபிஐயும் ஒர்த்தா எதுவும் பண்ணல. ஏன்னால ரேட் கட்டுக்கு வெயிட் பண்றாங்க எல்லாரும். எஃப்ஓஎம்சி ரேட் கட்டு வர வாரத்தை நடக்க போகுது வெனஸ்டே அன்னைக்கு. ஸோ அதனால இப்படி இருக்கு, பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை ஃப்ரைடே என்ன ட்ரேட் இருந்தான்னு பார்க்கணும். இப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட 2:30 மணி நைட்டோட நைட்டா பயங்கர மேலே போய் நின்ட்டானுங்க ஃப்ரைடே. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ல போனீங்கன்னா ஃப்ரைடே எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் இல்லை ப்ரோ. பயங்கர கன்சல்டேஷன் மார்க்கெட், அப்படியே ரொம்ப மோசமா கன்சல்டேஷன் ஆகுது. ஸோ ஆக மொத்தத்தில் ஜிபிபியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடேலேருந்து 4 ட்ரேடு, டெய்லி ஒரு ட்ரேடு. இது மண்டே ஒரு ட்ரேடு, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.7, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் நல்ல நல்ல ட்ரேட் தானே ப்ரோ. எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணி தானே எடுத்திருக்கேன். இங்கே 4 ஹவர் சப்போர்ட் பண்ணேன், இங்கே 1 டே ஐஆர்எல் சப்போர்ட் பண்ணேன். எனக்கு வந்து டிலேட் ப்ரொட்ராக்ஷன்ல மார்க்கெட் கரெக்டாக திரும்பிச்சு, பிரேக்கர் வச்சுச்சு. கில் ஜோன்ல தான் எடுத்திருக்கேன் எல்லா ட்ரேடும். ஓகேங்களா. ஜிபிபி யூஎஸ்டி இவ்வளவுதான். இது வரைக்கும் கிளியரா இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. ஓகே, இப்போ இதே யூரோ யூஎஸ்டி வரீங்க. யூரோ டிலேடு ப்ரொட்ராக்ஷன். ஆமா, டிலேடு ப்ரொட்ராக்ஷன்னா சிம்பிளான விஷயம். மேனிபுலேஷன் மட்டும் இருக்காது, ஆனா உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். மிச்சம் ஆமா எல்லாமே இருக்கும். எம்எஸ்எஸ் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு பிடிஆர் இருக்கும், கில் ஜோன்ல டேப் ஆகும், இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இருக்கும், டைம் அண்ட் பிரைஸ் எல்லாமே பக்கா வேலை செய்யும். ஆனா ஒரு மேனிபுலேஷன் இருந்திருக்காது. அங்க வந்து நீங்க எஸ்எம்டி ஒரு நேரத்துல இருந்திருக்கும், அதை வேணா நீங்க பாத்துக்கலாம். இப்போ அது எப்படி சொல்றதுன்னா, நல்லா உங்களுக்கு வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க டக்குன்னு இதை மட்டும். இப்போ இந்த ஏசியன் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏசியன் ரேஞ்ச் நிக்கோன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வரும். ஜஸ்ட் ஏசியன் ரேஞ்சை காமிக்கிறதுக்காக ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. இது வந்து ஜிபிபி பேரு. ஏசியன் வந்து காலி பண்ணிருக்கல, ஏசியன் கீழே வந்திருக்கு பாருங்க லண்டன்லயே. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், லண்டன்லயே வெளியே வந்துட்டானா 12:45 வெளியே வந்துட்டான். சரிங்களா. நான் நேற்று மிஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரேடை. டிஸ்கார்ட்ல கூட நான் போட்டிருப்பேன் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, யூரோ யூஎஸ்டி 15 மினிட்ல. ஏன்னா நேற்று 6:30 தான் சார்ட் ஓப்பன் பண்ணேன், ரொம்ப லேட்டா வந்தேன். எதுவுமே மார்க்கெட் இல்லையான்னு சொல்லிட்டு திமுறா பழி வாங்கிடுச்சு மார்க்கெட் வந்து ஒரு பாடத்தை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா நான் நேற்று நல்ல ட்ரேடு. யூரோ யூஎஸ்டி வந்து இந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நான் ஏன் இங்க பை எடுக்கிறேன் நான் அப்புறம் சொல்றேன். ஜஸ்ட் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நேரத்தில் டிலேட் ப்ரொட்ராக்ஷன்ல எஸ்எம்டி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க யூரோ யூஎஸ்டி வந்து ஏசியன் மார்க்கெட்டோட லோவை எடுக்கல, தெரிஞ்சுங்களா. 12:45 கேண்டில் மேல இருக்கு, ஆனா 12:45 கேண்டில் இங்க கீழே இருக்கு. ஓகேயா. இப்போ நல்லா பாருங்க, சிம்பிளா சொல்றேன். இந்த இண்டிகேட்டர்லாம் இப்ப தேவையில்ல, ஜஸ்ட் அது காமிக்கணுன்றதுனால உங்களுக்கு சொன்னேன். எனக்கு இங்க 9:30 எங்க இங்க இருக்கு, 9:30 சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா இருக்குங்களா. கீழே உடைச்சான், உடச்சிட்டு மேல போறான். எந்த விதமான ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியேஷன் கிடையாது. அப்ப எப்படி ப்ரோ ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, சிம்பிளான விஷயம். எனக்கு வந்து கரெக்டா சப்போர்ட் பண்ணுச்சு மார்க்கெட், அதை சொல்லிடுறேன். ஏன்னா அது உடனே எல்லாருக்கும் டவுட் வரும். ரெக்கார்டிங் ஆட போயிட்டு இருக்கல, எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த லோ டு ஐ ஃபிபு போட்டேன் 0.5 கீழே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும்போது எனக்கு இந்த பிரேக்கர் பிளஸ் எஃப்இஜி யூனிகான் மாடல் மாற்றான். சரிங்களா. அதனாலதான் நான் இங்க இருந்து பை எடுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்ல 4 ஹவர்லயோ 1 ஹவர்லயோ பிடிஆர் உருவாகி தொடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் நான் ஃப்ரைடே வந்து எஸ்எம்டியும் பார்த்துட்டு எனக்கு தெளிவா புரிஞ்சதுனால நான் யூரோல ட்ரேட் எடுத்தேன். எப்படி ட்ரேட் எடுத்தேன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. லண்டன் மார்க்கெட் வந்து ஏசியன் மார்க்கெட்டை காலி பண்ணி கீழே வந்தது. ஜிபிபி யூஎஸ்டில கீழே வந்துச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழே இது வந்துருச்சு. ஓகேங்களா. இது ஏன் என்ன இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் மார்க்கெட்டோட ஓப்பன் டு லோ, ஓப்பன் டு க்ளோஸை மார்க் பண்ணோம். காலைல 4:30 மணி டு 10:30 மணி வரைக்கும். ஓகேங்களா. 10:15 கேண்டில் முடியும் போது 10:30 மணி ஆயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அங்க கீழே வந்தது, இங்க வந்து மேலே தான் இருக்கு. எங்க மேல இருக்குன்னா இதுதான் காலைல 4:30 கீழே மார்க்கெட் வரல. சரிங்களா. ஸோ எஸ்எம்டி இது எனக்கு இங்க இருந்து வரைக்கும் எஸ்எம்டி. மார்க்கெட் கன்சல்டேஷனை விட்டு வெளியே வரான், வெளியே வந்து மேனிபுலேஷன் பண்றான். எப்படி மேனிபுலேஷன் பண்றான்றது நான் சொல்றேன்னா, நான் வந்து பை சைடு பாக்குறேன். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் பை ஆயிட்டு இருந்தது, அதனால எனக்கு செல் சைடு தான் மேனிபுலேஷன் ஆகும். ஸோ நான் நடக்கும் போதே மேனிபுலேஷன் சொல்லிட்டேன். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா சிம்பிளான விஷயம், கீழே எடுத்தான் எந்த ஒரு பிடிஆரையும் டேப் பண்றது பக்காவா போறது இல்லை. அகைன் மேல போறான், எம்எஸ்எஸ் கீழே எடுத்து மேல எடுத்தாச்சு. உங்களுக்கு எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆயிட்டு, பிஎஸ்எல் கலெக்ட் ஆயிடுச்சு. பிடிஆர் ஓகேயா போடுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் போடுங்க. இப்போ போட்டீங்களா, இங்க இருக்குங்களா உங்களுக்கு எஃபிஜி
ஓகேங்களா. எஃப்இஜி இருக்கு. இது வந்து சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் இங்க இருக்குங்களா. சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். மார்க்கெட் வந்து தொடர்றது 5:30 மணி. பக்காவா எவன் சார்ட்டை கரெக்டா சொன்ன மாதிரி தந்தாலும் அவனுக்கு என்ட்ரி. ஏன்னா அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, மார்க்கெட் வந்து தொட்டுட்டு திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் போது இந்த ஐ வரையும் தான் டார்கெட். ஏன்னா எல்லா மேஜர் நியூஸஸும் முடிஞ்சாச்சு. ஃப்ரைடே நியூஸ் கிடையாது, மார்க்கெட்ல மொமெண்டம் கிடையாது. இவன் ஜிபிபிஎஸ்சி வேற கன்சல்டேஷன் ஆகிறான். அதனால போதும் என்ற மனம் இருக்கணும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல டார்கெட். நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 5:30 மணிக்கு இது வரைக்கும் போறது எடுத்தது டைம் 6:30 வந்தாச்சு. ஸோ 1 மந்த், ஆமா 1 ஹவர் 2.43 ஆர். ஓகேங்களா, 2.4 ஆர். நல்ல ட்ரேடு தான். இப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சுது, அதனால சொல்றேன். அகைன் ரீஎன்ட்ரிக்கு எப்பவுமே கிடைக்காது. தயவு செஞ்சு 15 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் எல்லாம் போயிட்டு ரீஎன்ட்ரில தேடாதீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரீஎன்ட்ரி திருப்பி கிடைச்சது. இந்த லோ கொத்தா இருக்க இந்த லோ தூக்குனானுங்க. தூக்கிட்டு இந்த ஐய தூக்குனானுங்க. ஓகேங்களா. இந்த எம்எஸ்எஸ் எல்லாம் தயவு செஞ்சு நீங்க ரெகுலரா மார்க்கெட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரியாது, வாய்ப்பே இல்லை. இங்க ரெக்டாங்கிள் இருக்கு, இது ரெக்டாங்கிள்ன்ற எஃப்இஜி. ஓகேங்களா. ஸோ இந்த லோ எட்டாச்சு, இந்த ஐ எட்டாச்சு. வேணா அந்த லைன் சார்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா வேணா தெரியும். இந்த லோ எடுத்தாச்சு. அப்படியே எம்எஸ்எஸ் தெளிவா தெரியுதா ப்ரோ? லோ எடுத்து ஐ எடுத்து இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி தொட்டுட்டு தான் மார்க்கெட் மேல போச்சு. ஓகேங்களா. எஃப்இஜி தொட்டது 5:50. எப்பவுமே என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட மார்க்கெட்டை பார்க்கணும்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான். $54 எஸ்எல், $163 டிபி, கிட்டத்தட்ட 1:3. 1:2.4, இது 1:3 இல்லைன்னு சொல்ல. ஜஸ்ட் அந்த கொஞ்சம் கூட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும் பெரிய அக்கௌண்ட்ல. ஓகேங்களா. ஸோ இது ஒரு என்ட்ரி. 1:50 மினிட்ல விட்டவங்க இங்க போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிபில 4 நாள் தொடர்ந்து என்ட்ரி, யூரோல ஃப்ரைடே வரும்போது என்ட்ரி. ஓகேங்களா. இப்போ யூரோ யூஎஸ்டி அனலைஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஏன்னா ஜிபிபி யூஎஸ்டி என்ன பண்ணுச்சோ அதே தான் யூரோ யூஎஸ்டியும் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்கு எப்பவும் போல வந்து அவன் ஐஆர்எல் தூக்குன மாதிரி, சாரி அவன் இஆர்எல் தூக்குன மாதிரி இதுவும் இஆர்எல் கலெக்ட் ஆகிட்டு சிம்பிள் இங்க இருக்கக்கூடிய ஐஆர்எலுக்கு வருது. சின்ன ஐஆர்எல் தான் இது. ஏன் நான் டைரக்டா சொல்லல, ஒரு ஐஆர்எலா வரும்போது பார்த்துட்டே தான் இருந்திருக்கணும். சரிங்களா. இங்க வருது. எப்படி வருது? நம்ம 9ஆம் தேதியில இருந்தா மார்க்கெட்டை பார்க்கணும். சரிங்களா. 9ஆம் தேதி கேண்டில் இங்க இருக்கு. உங்களுக்கு 6ஆம் தேதி என்எஃப்பி அன்னைக்கு ஐஆர்எல் செல்லு தொட்டிருக்கு. இது நம்ம டிஸ்கார்ட்ல அப்டேட் கொடுத்துருப்போம். இங்க இருக்கு பாத்தீங்களா. என்எஃப்பி அன்னைக்கு இங்க தொட்டாச்சு, செல்லு தொட்டாச்சு. இங்க எஸ்எம்டி நான் உங்களுக்கு 1 டேல காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து 23ங்களா? ஓகே, 23ஆம் தேதி. 23ஆம் தேதியில இருந்து மார்க்கெட் கீழே இருக்கு 28ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா. அதே ஜிபிபி யூஎஸ்டி இதெல்லாம் வந்து நீங்களா தான் ப்ரோ பார்க்கணும். ஒரு பிடிஆர் இருக்குன்னா அங்க போய் எஸ்எம்டி இருக்குதான்னு எப்படி பார்க்கணும்னு பல பேர் என்ன கேட்கறாங்க. இப்படிதான் பார்க்கணும். இப்ப எனக்கு அங்க பிடிஆர் இருந்தது ஒரு 9ஆம் தேதி போல எனக்கு போகுதுன்றது வந்து ஒரு 6ஆம் தேதி போல தான் டேப் ஆகுது. அப்ப பிடிஆர் இருக்கிறது வந்து இந்த 27, 28 தேதியில பிடிஆர் இருக்கு. அதே 27, 28 இங்க எங்க இருக்கு பாருங்க. 27, 28 இங்க இருக்கு. இங்க 23 கேண்டில் இருக்கு. இந்த 23ஆம் தேதியில இருந்து 27, 28ன்றது மேல இருக்கு. 23ல இருந்து 27, 28 மேல இருக்கு. இங்க பாருங்க 23ல இருந்து 27, 28 கீழே இருக்கு. ஸோ 23 டேட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே தான் இருக்கு யூரோல. 23 டேட்டுக்கு அப்புறம் மேல போயிருக்கு மார்க்கெட் ஜிபிபில. ஸோ எனக்கு இது வந்து பிடிஆர் வாண்டக்கூடிய எஸ்எம்டி, செல் எஸ்எம்டி. ஓகேங்களா. மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க எஃப்இஜி இருக்கும், ஓபி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இங்க டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும்னா, இந்த எஃப்இஜி நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன், இந்த எஃப்இஜி வந்து டேப் ஆயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். சிம்பிளான விஷயம். நீங்க வந்து மார்க் பண்ண எஃப்இஜி டேப் ஆச்சு, டேப் ஆகல, அதை வந்து நீங்க எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அங்க என்ட்ரி எடுக்கிறது? 15 மினிட் டைம் ஃப்ரேம் போயிடுங்க. இது வந்து உங்களுக்கு சீக்கன் டெஸ்ட் பேட்டர்னு. அந்த வாரம் ஃபுல்லா மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேஷன், இன்ஜினியர் லிக்விடிட்டி பண்ணிட்டு என்எஃப்பி வந்து ரிலீஸ் ஆகி மேலே போய் நியூஸ் அடிச்சு அங்க இருந்து கீழே இறங்கி இருக்கு.
ஸோ இதான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. 15 மினிட் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல கரெக்டா ஏஎம்டி யூஸ் பண்ணுங்க, சீக்வென்ட் டெஸ்டா யூஸ் பண்ணுங்க, எல்லாமே யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு இது ஃபுல்லா அக்யூமுலேஷன். ஓகேங்களா? இந்த அக்யூமுலேஷன் வந்து மார்க்கெட் வெளியே போயிட்டு போற ஒரு எஃபிஜி இதை தான் தொட்டு இதை தொடல. எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்குதுன்னா, இங்க தொட்டுட்டு உங்களுக்கு கரெக்டா இந்த லோ வந்து எடுத்தாச்சு. இந்த ஐயை எடுத்து, இந்த மொத்த ஐயும் எடுத்து போற ஒரு எஃபிஜி, போற ஒரு ஓபி செல் மார்க்கெட்டை தொட்டுட்டு அகைன் கீழே வருது, இந்த லோ எடுக்குது. எம்எஸ்எஸ் கணக்கு இது. ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க என்ன பண்ணணும், ஃபிப்பு போடுங்க. இந்த ஐ டு லோ ஃபிப்பு போடுங்க. ப்ரோ வாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிப்பு போடுங்க. உங்களுக்கு 0.5 இல்ல 0.5 மேல இருக்குது பிரீமியம், நீங்க எடுத்துக்கலாம். மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு தொட்டது 8 மணிக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஃபால் தான். நைட் ஹோல்ட் பண்றோம், ஹோல்ட் பண்ணலாம், இல்ல 1:2 வந்தோடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது உங்க விருப்பம். தென் ஃபுல்லா ஃபால். மண்டே வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் பாருங்க, மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஃபால் ஆயிருக்கும். 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரைடே எப்படி முடிஞ்சுன்னு ஒன்ஸ் பார்த்துக்கணும்ல. ஏன்னா ஐஆர்எல் வந்து 1 டேல தொட்டு இருக்கு. ஓகே, ஃப்ரைடே செல் கேண்டிலா கொஞ்சம் இன்டெசிசிவாக முடிஞ்சிருக்கு. நம்ம டார்கெட் பண்ணுவோம், ஏன்னா இங்க ஃபுல்லா ஈக்குவல் லோஸ் உட்காந்துருக்கு இங்க கீழே. தென் நீங்க ஐஆர்எல் இருக்கு, அது வரைக்கும் டார்கெட் பண்ணுவோம். இது டியூஸ்டே, சாரி இது மண்டே, இது டியூஸ்டே, இது வெனஸ்டே, தேர்ஸ்டே தான் ரிவர்சல் ஆச்சு. ஃப்ரைடே யூரோட என்ட்ரி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஹவர் போகலாம். 4 ஹவர் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் 6:30 கேண்டில் இங்க இருக்கு மண்டே. தென் 10:30 கேண்டில் உள்ளதான் வருவோம். சரியான ஃபாலு. ஓகே, என்னாச்சுன்னு போயிட்டு ஒரு 15 மினிட்ல என்ட்ரி இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிட்டு வருவோம். இங்க வந்து லைவ்ல டிஸ்கார்ட்ல நம்ம அப்டேட் கொடுத்துருப்போம். கரெக்டா மார்க்கெட்டிங் வந்து அக்யூமுலேஷன் வந்து டிலேடு ப்ரொட்ராக்ஷன் கொடுத்து வெளியே வந்திருக்கு. நான் கொடுக்கும்போது மணி 11:30 மணிக்கு நான் கொடுத்தேன். ஓகேங்களா? இங்க இருந்து இது மேல போயிட்டு இந்த எஃபிஜியாவது தொட்டுட்டு வரும்னு பார்த்தேன், நான் எதிர்பார்த்தது. ஆனா அது நடக்கல. ஓகே, ஸோ அன்னைக்கு வந்து என்ட்ரி பெரிய அளவுல எதுவும் கிடைக்கல. நான் எதிர்பார்த்தது அதுதான், ஆனா மார்க்கெட் அப்படி பண்ணல. ஆனா நான் வந்து ஜிபிபி யூஎஸ்டி என்ட்ரி எடுத்துட்டேன் மண்டே. இங்க வந்து என்ட்ரி இல்லாமலாம் மார்க்கெட் பண்ணல. ஐ மீன் நான் ஒழுங்கா கவனிக்கல. இந்த பிரேக்கர் ஆண்ட இருந்தது. ஓகேங்களா? இங்க வந்து கேண்டில் பிரேக் ஆகிட்டு 11:30 மணிக்கு கரெக்டா டேப், கரெக்டா 11:15 பிரேக் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் ஆயிட்டு 11:30 மணிக்கு கரெக்டா டேப். நான் வந்து அந்த பிரேக்கர் எதிர்பார்க்கல, எஃபிஜி வரைக்கும் போகும்னு பார்த்தேன். அது என்னோட தப்பு தான். தென் வந்து உங்களுக்கு மார்க்கெட் செல் ஆகுது, அப்படியே செல் ஆயிடுச்சு. எதுவும் எனக்கு பெரிய பீரியட் எதுவும் கிடைக்கல. இங்க ஒன்னா கிடைச்சது, அது பாத்தீங்கன்னா 3:15 டேப் ஆயிட்டு அதுவும் இறக்கிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல ஜிபிபி யூஎஸ்டி வந்து பக்காவா இருந்தது. இப்பதானே பாத்தீங்க மண்டே ட்ரேடு. இப்படிதான் கம்பேர் பண்ணணும், வேற வழி இல்ல. எது ட்ரேடு கரெக்டா இருக்கோ அந்த ட்ரேட் எடுத்துக்கணும். அவனும் அதே மாதிரி கன்சல்டேஷன் தான், அப்படியே டிலேட் ப்ரொட்ராக்ஷன் தான் இறங்கணும். இங்க கரெக்டா உங்களுக்கு மண்டே இந்த இடத்துல ட்ரேடு கிடைச்சிருக்கும். இதை பாத்தீங்கன்னா 1.15, வேணா கலர் மாத்திரம் பாருங்க. இந்த இடத்துல 1.15 கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடியே 11:30 மணிக்கு நீங்க யூரோல கரெக்டா துணிஞ்சு எடுத்தீங்கன்னா இந்த பேக்கர்ல நீங்க எடுத்துக்கலாம். என்ட்ரியை கரெக்டா இறங்கி இருக்கு. ஸோ மண்டே அப்படியே போயிடுச்சு ஃபுல்லா. தான் நியூயார்க்ல கன்சல்டேஷன்னா ஜிபிபி நல்லா இருந்தான். நெக்ஸ்ட் யூரோ ஜிபிபி ரெண்டுத்தையும் பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ரெண்டுமே ஒரே சிமிலர் பேர் தான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். எதனா ஒரு பேர் பண்ணீங்கன்னா பிரோஜனம் இல்லை. எனக்கு கேட்டா ரெண்டுமே பண்ணாதான் வேலைக்கு ஆகும். ட்ரேட் பண்றவங்க மண்டே நல்ல செல் கேண்டில். ஓகே, டியூஸ்டே 4 ஹவர் போங்க ஃபர்ஸ்ட், பார்த்துக்கோங்க எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பீரியட்ஸ் கிடைக்கலாம்ல. ஸோ எனக்கு வந்து டியூஸ்டே மார்க்கெட்டு 2:30 கேண்டில், 6:30 to 10:30 கேண்டில், 10:30 கேண்டில் வந்து உள்ள வருவேன். ஆசை தான் இந்த எஃபிஜி வந்து தொடுன்னு சொல்லிட்டு, ஆனா தொடல. அது ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு மறுபடியும் போகும்போது. ஏன்னா ஐஆர்எல்ல இருந்து கரெக்டா வச்சுட்டு போனாங்களா, அதனால. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இதுவே ஜிபிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஹவர் தொட்டிருப்போம். அது எஸ்எம்டி தான் அப்போ கணக்கு. புரியுதுங்களா? ஜிபிபிஎஸ்ல இந்த எஃபிஜி இது என்ன கேண்டில், மண்டே மதியானம் 2:30 மணி கேண்டிலுக்கு மேல டியூஸ்டே போயிட்டான் 10:30 மணி கேண்டில். ஆனா இங்க பாருங்க, மண்டே மதியானம் 2:30 மணி கேண்டில், ஆனா டியூஸ்டே 10:30 மணி கேண்டில் இங்கதான் இருக்கு. அப்போ மதியானம் மண்டே 2:30 மணி கேண்டில் இருந்து டியூஸ்டே காலையில 10:30 மணி கேண்டில் கீழ் நோக்கி தான் இருக்கு. இது 2:30 மண்டே மதியானம், இது டியூஸ்டே காலையில 10:30. இதுவே ஜிபிபிஎஸ்ல பாருங்க, இது வந்து மதியானம் 2:30 மண்டே, டியூஸ்டே காலையில 10:30. இங்க மேல் நோக்கி இருக்கு, இங்க கீழ் நோக்கி இருக்கு. இது எஸ்எம்டி. ஓகேங்களா?
அதுக்குன்னு ரெண்டு பேரும் வந்து வேலை செய்யலாம். அதாவது யூரோ தான் நல்லா வேலை செய்யும், ஜிபி இல்ல, ரெண்டுமே நல்லா தான் வேலை செஞ்சுது. ஓகேங்களா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்என்பி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கரெக்டா உங்களுக்கு டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு பொறுமையா போலாம். போயிட்டு இங்க பாருங்க, இந்த எஃப்இஜி பிளஸ் அந்த ஓபி டேப் ஆகிட்டு எப்போ 12:15 நீங்க பொசிஷன் எடுப்பீங்க, ஷார்ட் பொசிஷன். உங்களோட எஸ்எல் இங்க, டிபி வந்து இந்த ஐஆர்எல் வரைக்கும் வைங்க, தப்பே இல்லை. ஒன் டே ஐஆர்எல் பாக்ஸ் இது. இந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ்னா ஒன் டே ஐஆர்எல் பாக்ஸ் இது, இந்த பாக்ஸ். ஸோ 1:6 ஆனா ஹோல்ட் பண்ணணும், அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும். 12:15 இருந்து ஈவினிங் வரைக்கும் 7:15 வரைக்கும் 1:2 வரைக்கும் எனக்கு போகுதுன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் தாராளமா. ஏன்னா 1:2 உடனே கொடுத்துருக்கோம். 1:2 இங்கேயே வந்தாச்சு. என்ட்ரி 12:15, 1:2 1 மணிக்கே வந்தாச்சு, 3/4 மணி நேரத்துல வந்தாச்சு. அட்லீஸ்ட் இது வரைக்கும் இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 2:30 வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து 1:3 கிடைக்கும், இந்த லோ வரைக்கும் வந்தாலும் அது 1:3.4 கிடைக்குது உங்களுக்கு. 2 மணிக்கு முடியுது இங்க. ஓகேங்களா, ஸோ இது டியூஸ்டே என்ட்ரி. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் ஆர்டர் ஃப்ளோ ஃபார்மேஷன் வந்து கரெக்டா வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, இங்க பாருங்க, இந்த இடத்துல இதுவும் ஆர்டர் ஃப்ளோ தான், எஸ்எம்டியும் இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது, எல்லாமே இருக்கு. தெரிஞ்சுங்களா ப்ரோ ஆர்டர்? கேக்குது ப்ரோ. இப்ப நீங்க போட்டிருக்கீங்க இந்த என்ட்ரி, இதை நான் பார்த்தேன். பட் ஈவினிங் வந்து பார்த்துட்டு நான் மார்க் பண்ணேன். மார்க் பண்ணி கேட்கலாம் இந்த மாதிரி திரும்ப எடுக்கலாமான்னு. கரெக்டா தான் போயிருக்கு. இப்ப நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க, திரும்ப போய் டேப் ஆகிடலாம் அந்த இடத்துல. இங்கதான் சொல்றேன். ஓகே தான், பரவாயில்ல, நல்ல என்ட்ரி தான் அது. எடுத்துருக்கலாம், பரவாயில்ல, விடுங்க, அது என்ன பண்றது. நான் வந்து சும்மா பிராக்டிஸ் தான். இப்போ ஈவினிங் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து டேப் ஆயிருக்குல்ல 5:30 மணி 5:45. நியூயார்க், இது நியூயார்க் நீங்க பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். ஓகேங்களா, இப்படி பிடிச்சா நீங்க என்ட்ரி எடுத்துருக்கலாம். இது வந்து 12:15 டேப் ஆச்சு மதியானம் லண்டன்ல. டேப் ஆகிட்டு இறங்கிட்டே வரானுங்க. என்னோட டார்கெட் இந்த ஒன் டே ஐஆர்எல் வரைக்கும் ஸ்ட்ராங்கா நான் இருக்கேன், அதனால நான் எடுக்கிறேன். ஸோ இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பிஎஸ்எல் இந்த ஐய இங்க எடுத்துட்டு நல்ல ஃபால் லோ எடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ ஒரு ஐ எடுத்து ஒரு லோ எடுத்து பிஎஸ்எல் வச்சுட்டு எம்எஸ்எஸ் வச்சுட்டு எஃப்இஜி இங்க தெரிஞ்சுங்களா. அப்போ இது தொடர டைம் வந்து என்ன, 5:45. இங்க இருந்து நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஃபாலோ ஆன் பண்ணணும் ப்ரோ, அவ்வளோ நீங்க ஃபாலோ ஆன் பண்ணாதான் ப்ரோ புரியும். அது நீங்க ஆஃபீஸ் போயிட்டு டக்குன்னு வரீங்கன்னா அந்த அளவுக்கு டக்குன்னு உட்காந்து அனலைஸ் பண்ணிடணும். இப்போ இங்க வந்து 1:2 கிடைச்சிருக்கா, கிடைச்சிருக்கு. ஒரே கேண்டில், அந்த ஒரே ஒரு கேண்டில் அடிச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா, என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 5:45, உங்களோட எக்ஸிட் வந்து பாத்தீங்கன்னா 7:15. ஸோ இப்படியும் என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து டியூஸ்டே அந்த என்ட்ரி. நீங்க அகைன் வந்து ஒன் டே கேண்டில்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி முடிஞ்சிருக்குன்னு. இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு ப்ரோ, இங்க பாருங்க. இது வந்து டியூஸ்டே முடிஞ்சது, இது அடுத்த வெனஸ்டே. டியூஸ்டேவே வந்து உங்களுக்கு ஒன் டே ஐஆர்எல் டேப். ஸோ மேபி பை ஸ்ட்ரக்சர் போச்சுன்னா நீங்க பைக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லைன்னா செல் அப்படியே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் இது டியூஸ்டே டேப் இங்கே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது நைட்டு 10:30 to 2:30 கேண்டில், 2:30 to 6:30 கேண்டில், 6:30 to 10:30 கேண்டில். ஓகே, இங்க போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. 15 மினிட் போலாம். 15 மினிட் போனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ஓப்பன் ஆயிருக்குன்னா நல்ல கன்சல்டேஷன். டியூஸ்டே நைட்டு வெனஸ்டே விடிய காலையில ஏஷியன் செஷன் அடிச்சு தூக்கிட்டாங்க பயங்கரமா. ஸோ ஏஷியன் செஷன் நல்லா தூக்குறதுனால உங்களுக்கு லண்டன் வந்து பொறுமையா தான் இருக்கும், கம்பல்சரி பொறுமையா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரி பொறுமையாவே தான் இருந்தது. உங்களுக்கு வந்து அங்க நல்லா லண்டனுக்கு ஏஎம்டி, அதாவது நியூயார்க்கு ஏஎம்டி வந்து ரெடி பண்ணாங்க லண்டன்ல. ஃபுல்லா அக்யூமுலேஷன். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து தெளிவா அக்யூமுலேஷன். இங்கே இது மேனிபுலேஷன். இதெல்லாம் நடக்கும் போதே மேனிபுலேஷன் ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஈக்குவல் லோஸ் இங்க இருக்கு, ஈக்குவல் ஐஸ் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஐயோ எல்லாமே கலெக்ட் ஆகும்போது பிஎஸ்எல். தென் உங்களுக்கு வந்து இந்த ஐஓஎஃப்இடி அந்த கான்செப்ட் வந்தாலே கொஞ்சம் வெறுப்பு ப்ரோ. என்னன்னா ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸே வரவிட மாட்டானுங்க. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச்னா இந்த லோ எடுக்கணும், இந்த கேண்டில் வந்து எடுத்துருந்தா எம்எஸ்எஸ், அதுக்கப்புறம் தொட்டுட்டுனா இது நியூஸ் கேண்டில், சிபிஐ கேண்டில் நல்ல ஃபால். ஓகேங்களா,
நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சொல்றேன். ஜஸ்ட் வந்து என்ட்ரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெனஸ்டே வந்து அதே நேரத்துல உங்களுக்கு இங்க என்ட்ரி இருந்துச்சு. ஏன்னா இந்த வாரத்துல யூரோ யூஎஸ்டி கம்பேர் பண்ணும்போது ஜிபிபி யூஎஸ்டி நல்லாவே என்ட்ரிஸ் பயங்கரமா இருந்தது. இதை பாருங்க, இதுவும் வெனஸ்டே தான். நியூஸ் முடிஞ்ச பிறகு 6:30 மணிக்கு அவன் தொட்டுட்டு இறங்கியிருக்கான். ஓகேங்களா, வெனஸ்டே என்ட்ரி இது. அது என்னடா பெரிய பாக்ஸ் மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 ஹவர் ஓபி பாக்ஸ் இது. இந்த பாக்ஸ் 4 ஹவர் வந்து எஃப்இஜி, ஓபி இல்ல 4 ஹவர் எஃப்இஜி, செக் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நல்லா ஃபாலுங்களா. என்ன நியூஸ் பிஃபோர் எடுக்கிறவன் எடுத்திருப்பான் இந்த ஐஓஎஃப்இடியில. எப்படி ஐஓஎஃப்இடி கன்ஃபர்மேஷன் பண்றதுன்னா இந்த லிக்விடிட்டி பேசிஸ்ல பர்ஃபெக்டா வேலை செய்யும். நல்லாவே தெரியும் இங்க வந்து பிஎஸ்எல் எடுத்தா கன்ஃபார்ம் கீழே போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டு ஏசியன் லோ வந்து எடுக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச தியரி. நான் அந்த தியரியை ஃபாலோ பண்ணலாம் கூட. ஈக்குவல் லோஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த தியரியை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா, ஈக்குவல் லோஸை டார்கெட் வச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருந்திருக்கும். வெனஸ்டே இந்த மாதிரி இருந்தது யூரோ யூஎஸ்டி. தென் உங்களுக்கு வெனஸ்டே கேண்டில் முடிஞ்சதை பாருங்க. பெரிய எஃபெக்டா இல்லை இந்த வாட்டி சிபிஐலாம், ரொம்ப கம்மியான எஃபெக்ட். இது வெனஸ்டே கேண்டில் ஐஆர்எல்ல தான் இருக்கு. ஒன் டே ஐஆர்எல் பை ஐஆர்எல்ல இருக்கு. இப்போ அகைன் ஒரு 4 ஹவர் எடுத்து பாருங்க. 4 ஹவர்ல உங்களுக்கு நைட் எப்படி இருந்திருக்குன்னா கன்சல்டேஷன் 2:30 வெனஸ்டேங்களா. இந்த கேண்டில் பாருங்க 22 to 22:30 10 to 2:30 2 to 6 6:30 to 10 மணி கேண்டில் உள்ள வந்திருக்கும். உள்ள வந்தீங்கன்னா ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு எப்பவும் போல டிடிஓ டிலேடு ப்ரொட்ராக்ஷன் அது எதனா இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஓகே, இப்போ இங்க உள்ள வந்தாச்சு ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே ஆரம்பிச்சு மேல போயிட்டு முன்னாடியே இங்க வந்து இறக்குறானுங்க எத்துறானுங்க எல்லாம் ஓகே தான். ஆனா எதுவும் பர்ஃபெக்டா இல்லை. ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க இருக்கிறது ஒன் டே ஐஆர்எல்ல. சப்போஸ் பைக் செட் ஆச்சுன்னா பை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க ஃபுல்லா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. இந்த மார்க் பண்ணுங்க. ஆக்சுவலா இது ஃபுல்லாவே கன்சாலிடேஷன் தான். இது ஃபுல்லா நான் சொல்றது இல்ல. அன்னைக்கு டே மட்டும் அந்த டிடிஓ மட்டும் மார்க் பண்ணி கன்சல்டேஷன் மார்க் பண்றவங்க இங்க மார்க் பண்ணுவீங்க. ஏஷியன் மார்க்கெட் வந்து 4:30 மணிக்கு ஸ்டார்ட்ல, அந்த 4:30 மணில இருந்து கரெக்டா இது வரைக்கும் நீங்க மார்க் பண்ணுவீங்க. எப்படி மார்க் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் ப்ரோ. ஏன்னா இது டிலேடு ப்ரொட்ராக்ஷன் தான். சரிங்களா, கரெக்டாலாம் இல்லை. மார்க்கெட் வந்து ஜஸ்ட் மேல போகுது. உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஐ இந்த லோ கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த லோ மைன்யூட்டா இந்த லோ கலெக்ட் பண்ணிருக்கு. கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஐய போய் தூக்குறானுங்க. சாரி, இந்த ஐய தூக்குறானுங்க. இங்க எஃப்இஜி இருக்கு உங்களுக்கு, அங்க வேணா என்ட்ரி எடுக்கலாம். இந்த எஃப்இஜில என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எப்போனா 2:15 டேப். அப்போதுல இருந்து நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஃபுல்லா உங்களுக்கு ப்ராஃபிட். இல்லையா ஈவினிங் வரும்போது திருப்பி அங்க ரீகன்ஃபர்மேஷன் தருது. இப்படிதான் பண்ணி ஆகணும் அங்க என்ட்ரி எடுக்கிறவங்க, வேற வழியே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா, பிரேக்கர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸோடலாம் கிடைக்கல. இங்க இந்த பிரேக்கர் வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு பர்ஃபெக்டா இங்க வரல. ஸோ இந்த எஃப்இஜில எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி உண்டு. இந்த மாதிரி கன்ஃபியூசிங் ரொம்ப ஓவர் திங்கிங் என்ட்ரிலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க எடுத்துட்டு தென் அது போது மார்க்கெட் அது நைட்ல தான் பயங்கரமா போச்சு. ஏன்னா இதோட பாருங்க செஷன் டைம் இந்த 9 வரைக்கும் இங்க தான் நின்னானுங்க. நீங்க ரிஸ்க் ரிவார்டு போட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வரும். அதான் நான் சொல்றது செஷன் டைம்ல ரிஸ்க் ரிவார்டு கிடைச்சிடும்னு சொல்ல வரேன். இந்த லோ நீங்க எஸ்எல் வைப்பீங்க. ஜஸ்ட் ஒரு நான் வந்து இங்கே தான் டார்கெட் பண்ணுவோம். அங்க டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட மணி 11:15 வரைக்கும் ஆகும். அப்படி ஆகிறதுக்கு பதிலா ஒரு 1:2 அது மினிமம் எங்க கிடைக்கும்னு பாத்துக்கோங்க. ஒன் இஸ் டு டூன்றது உங்களுக்கு 6:30 8. ஓகேங்களா, ஸோ இதான் டர்ஸ்ட் என்ட்ரி. ஆனா இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா நீங்க டர்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஜிபிபிஎஸ்டில அழகா எடுத்துட்டு போகலாம். டர்ஸ்ட் என்ட்ரி தெரியுதுங்களா, பக்காவா இருக்கு. இந்த மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங், ஓவர் கன்ஃபியூசிங். இப்போ டிலேடு ப்ரொட்ராக்ஷன் தான் இதை சொல்லி கொடுத்தேன். நல்லா பாருங்க, ஏசியன் மார்க்கெட்டு லோ தூக்குனானா 1:30 கேண்டில் லண்டன்ல தெரியுதா ப்ரோ? ஏசியன் மார்க்கெட் லோவை லண்டன் மார்க்கெட் தூக்கியாச்சு. இதுவே ஜிபிபிஎஸ்டி வாங்க, ஏசியன் மார்க்கெட் லோ இங்க இருக்கு, லண்டன் அது காலி பண்ணல. அதே 1:30 கேண்டில்
என் கருசரை கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 1:30 மணி Thursday 12 செப்டம்பர் 2024 13:30. இதுவே இங்க பாருங்க, ஏசியன் இது இங்க 1:30 மணி கேண்டில் ஏசியனுக்கு கீழே தான் வந்திருக்கு. இப்போதான் எஸ்எம்டி, புரியுதுங்களா? எஸ்எம்டி பை சைட்ல இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் நம்ம. இங்கேயும் வந்து சும்மாலாம் நம்ம எடுத்துடல. ஆல்ரெடி 4 ஹவர் எஃபிஜிங் வந்து தொட்டுட்டு மேலே வந்துட்டு தான் இருக்கு நைட்டோட நைட்டா. சரிங்களா? இப்போ இங்க நீங்க பார்த்த மாதிரி கரெக்டா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இங்க மேல போயிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சு இந்த பை பிரேக்கர் பேக் தொட்டுட்டு மார்க்கெட் மேல போகுது Thursday. ஸோ Thursday என்ட்ரி ஜிபிபியில் எடுக்கிறது நல்லது. தென் ஃப்ரைடே பார்த்தீங்க ஜிபிபியில் எதுவுமே இல்லை. ஏஷியன் லோ வேற ஃப்ரைடே வந்து தூக்கி இருக்கு. ஜிபிபி இந்த மாதிரி கீழே தூக்கி இருக்கு. இதுவே யூரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கலை. கரெக்டாக எஸ்எம்டி இங்கேருந்து பாருங்க, ஏஷியன் லோ தூக்காம போயிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன இருங்க 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 இது இப்படி போடக்கூடாது, தப்பா சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். எஸ்எம்டி இருக்கு, ஏசியன் லோவை தூக்கல, பர்ஃபெக்டா உங்களுக்கு மேல் நோக்கி தான் இருக்கு. இங்க ஏசியன் லோ எடுத்துட்டாங்க, ஃப்ரைடே தான் இது. ஓகேங்களா? ஏசியன் லோ கீழே வந்திருக்கு மார்க்கெட். ஃப்ரைடே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எப்படி ப்ரோ சம்பந்தமே இல்லாம திடீர்னு மார்க்கெட் எங்கேயோ மேல இருக்கு எடுக்கிறீங்கன்னா? சிம்பிள், ஆர்டர் ஃப்ளோன்றது ஒரு வாட்டி தான் ஃபாலோ பண்ணணும். இங்க எடுத்தாச்சு 5000 ஒன் டே தொட்டாச்சு, மார்க்கெட் மேல இருக்கு, எனக்கு செல் சைட்ல தான் எல்லாமே, பை சைட்ல தான் எல்லாமே கிடைக்குது. ஸோ நான் பை சைடு ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். சும்மா எல்லா நேரத்துலயும் 4 ஹவர் எஃபிஜி தொடணும், 5 ஹவர் எஃபிஜி தொடணும், 1 ஹவர் எஃபிஜி தொடணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே எல்லாம் இருக்க முடியாது. அப்புறம் எதுக்கு டிடி ஓபி எல்லாம் எடுத்திருக்கோம்? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் விட்டு மார்க்கெட் வெளியே வந்து மேனிபுலேஷன் பண்ணிட்டு லோவை எடுத்து ஐ எடுக்குது, உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிடைக்குது. ஸோ இங்க எஃபிஜி இருக்கு, இந்த எஃபிஜி டேப் ஆகுது 5:30 மணி. 5:30 மணிக்கு நீங்க சார்ட்டை தந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ட்ரி, இது வந்து உங்களோட எஸ்எல், உங்களோட டிபி இந்த ஐ 2 அதாவது எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதுன்னா 1:2.4 hour. ஓகேங்களா? டைமிங் பார்த்தீங்கன்னா கில் ஜோன் தான் இதுவும். ஃப்ரைடே 5:30 to 6:30 1 hourல. சப்போஸ் அந்த என்ட்ரி மிஸ் பண்றீங்கன்னா 5 minute போயிட்டு உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்கணும், ஏன்னா கிடைக்குதான்னு. ஏன்னா இங்க கிடைச்சிருக்கு, அதனால சொல்றேன். நான் ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரைடே அன்னைக்கு. சார்ட்ஸ் நான் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன், என்னோட தப்பு அது. இங்க லோ கலெக்டட், தென் இங்க ஐ கலெக்டட். ஓகேங்களா? லோ அண்ட் ஐ ரெண்டுமே கலெக்ட் ஆச்சுங்களா? எம்எஸ்எஸ் அது பேரு. இது எஃப்இஜி. எஃப்இஜி டேப் ஆகும்போது டைமு 5:50. ஸோ 15 minute இருந்தா ரீஃபைன்மெண்ட் 5 minute பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சார்ட்டை மூடி வச்சுட்டு வெக்ஸ் ஆயிடக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதான் கொஞ்சமா தேடணும், அதே டைம் ஃப்ரேம்ல இல்ல 5 minute கிடைக்குதான் தேடணும். தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் ஒரு 1:3 hour. ஓகேங்களா? கரெக்டா 5:50 என்ட்ரி, 6:40 எக்ஸிட். ஆமா, 1 hour, அதாவது 50 minutes என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரைடே ஜிபிபி யூஎஸ்டில இல்லாம யூரோ யூஎஸ்டில பர்ஃபெக்டா கிடைச்சது. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன், இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, கரெக்டா என்ட்ரி டேப் கான், கில் ஜோன் பர்ஃபெக்டா. ஓகே, இது வந்து ஃப்ரைடே என்ட்ரி யூரோ யூஎஸ்டில. ஓகே ப்ரோ, கிளியரா இருந்ததுங்களா? ஸ்டாப் பண்ணுங்க.